நித்தம் ஒரு வானம். சாரி ஏன் லேட்டாக ரிவ்யூ பண்ணுறேன்னு கேட்காதீங்க. கொஞ்சம் இன்டர்வியூஸ் அதுன்ட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு இப்போ தான் உள்ளே வந்து உட்காந்து செட்டில் ஆகிறேன். ஸோ அதங்காட்டிக்கு பண்ண முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப சூப்பரான ஆக்சுவலாக ப்ரிவ்யூ போட்டாங்க. நியாயமாக போய் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஒரு மாதிரி ஃப்ரீயாக போய் உட்காந்துட்டு வந்து ஒரு மைண்டை வந்து அப்படியே கழட்டி வச்சுக்கிட்டு ஹாப்பியாக பார்க்குற ஒரு படங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப சில படங்கள் தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஜாலியாக உட்காந்து அந்த கதைக்களங்கள்லாம் அப்படி ரசித்து பார்க்குற இது இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த நித்தம் ஒரு வானம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அசோக் செல்வன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார். இது வந்து ரா கார்த்திக் அவர் தான் வந்து படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட இன்டென்ஷன்ஸ் வந்து பியூர். அந்த இன்டென்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸை கொடுக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ஸ் தான். எல்லாருமே எடுத்தோடனே வந்து பர்ஃபெக்ட் ஆக முடியாது. ஸோ சில பல குறை நிறைகள் இருக்க தான் செய்யுது. சில ஃப்ரேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் எம்டியாக தெரியுது. சில இடத்துல வந்து கொஞ்சம் சங்கியாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கெல்லாம் கூட இருந்துச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். பட் ஓவராலாக பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீஸியாக, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வேல்யூ ரைசிஸ்ட் அவங்க சொல்லியே ஆகணும். பார்த்திங்கன்னா படம் போக போக பெருசாகுது. நிறைய இடத்துல வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, நிறைய லொக்கேஷன்ஸ். அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா படம் இதோட முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் அப்படியே பெருசாகிட்டே அப்படியே போகுது. சிவாத்மிகா அப்படின்னு நினைக்கிறேன், அவங்க ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் மேடப்பாக நம்ம இந்த படத்துக்கே பண்ண மாதிரி இருந்தது. ஆனால் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது இந்த கோயம்புத்தூர் போர்ஷன்லாம் வந்து எடுத்திருக்காங்க. அந்த பொலட் சைடு சம்திங்ட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் டிஎஸ்பி சம்திங் அப்படி வருவார். அந்த போர்ஷன் வந்து ரொம்ப ஃபன்னாக என்ஜாய் பண்ணேன். அது சினிமாத்தனம் தான். அது பயங்கரமாக நிஜத்தில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். பட் அந்த சினிமா தரத்தை ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணல. இப்படி நடந்தால் செம்மையாக இருக்கும்ல அப்படின்னு வந்து அந்த போர்ஷன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். டெக்னீஷியன்ஸ் விது அவங்களாம் கேமரா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க் வந்து பயங்கர எக்ஸப்ஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அந்த ஹிமாலயாஸ் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்ட்ஸ்கேப்பை கவர் பண்ணியிருக்கிறது வந்து அவ்வளோ சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதான் என்னென்னா எல்லாமே ஓகே, பட் ஒரு சின்ன ஏதோ மிஸ் ஆகிற ஒரு ஃபீலிங் மட்டும்தான் அந்த படத்தில் இருந்து. மற்றபடி பெரிய குறைகள் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் உட்காந்து உங்கள் ஃபேமிலியோடு பார்த்திங்கன்னா ஒரு வல்காரிட்டி இல்லாமல் உட்காந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக பார்க்குறதுக்கான ஒரு அட்டகாசமான படம். வெளில வரும்போது ஒரு ஹாப்பினஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வெளில வருவீங்க. நீங்கள் எதுவுமே மற்றபடி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிரிஞ்சோ இல்லை வந்து உங்களை வந்து சேடாக்கிறக்கோ எதுவுமே இருக்காது. அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஃப்ரீயாக இருந்தால் போங்க, நித்தம் ஒரு வானத்தை பாருங்கள். இந்த மொத்த டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஒரு நல்ல தரமான படத்தை வந்து கொடுத்துருக்கீங்க. இன்னும் மென்மேலும் முயற்சிகள். சினிமாவில் யாருமே பர்ஃபெக்டாக எல்லாமே சூப்பராக அப்படின்லாம் யாருமே பண்ண முடியாது. ஸோ நிச்சயமாக அடுத்த படம் ரா கார்த்திக் வந்து இன்னும் பெட்டராக இன்னும் செம்மையாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன். அவரோட நிறைய உழைப்பு வேர்வே ரத்தமெல்லாம் உள்ளே கிடக்குது. மாறும், எல்லாம் மாறும். எல்லாம் அவர் ஒரு மிகப்பெரிய டைரக்டராக நல்ல டைரக்டராக வரணும் அப்படிங்கிறது வந்து நான் மனதார வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.